கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு வகையான பல பிரச்சனைகள், பல உயிர்கள், பல பாலியல் வன்கொடுமைகள், நம்ம பேசக்கூடிய நேரத்தில எங்கேயாவது ஒரு கொலை நடந்துருமா என்கின்ற அச்சம் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்டின்னா, ஏன் இங்க கூட்டு தாக்குதல், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னா, போதை தாங்க. நம்ம தமிழகத்தில ஒரு முதல்வர் நம்மளெல்லாம் பிள்ளைகளா பார்க்குறாரு. நமக்கு ஒரு அப்பாவா முதல்வர் இருக்கிறாருன்ற பெருமை நமக்கு இருக்கு. ஆனா, அந்த பெருமைய காக்குறாங்களா? அப்படின்கின்ற ஒரு கேள்வி எழும்புது. மார்ச் 5ல சிவகங்கை மதுபோதையில் இருந்தவர்கள் கத்தி குத்து தாக்குதல் நடத்தி இது இது ஒரு செய்தி. இது ஒரு தலைப்பு. அதே மாரி அது சிவகங்கையில நடந்ததா, இப்ப தமிழகத்தின் தலைநகரா இருக்கக்கூடிய சென்னையில புளியந்தோப்புல ஆட்டோ ஓட்டுநர் அ பெண் ஆட்டோ ஓட்டுநர தாக்குறாங்க. இதுவும் கஞ்சா போதையில தான். அடுத்து வருவோம். மார்ச் 6 சிவகங்கையில பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல அதிகரித்து கொண்டே இருக்கும் குற்றங்கள். இது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்படின்ற எண்ணம் எல்லார் மத்தியிலும் வந்துருச்சு. ஏன்னா, கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு வகையான பல பிரச்சனைகள், பல உயிர்கள், பல பாலியல் வன்கொடுமைகள், இப்படி ப எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு பலவிதமான குற்றங்கள் நடந்திருக்குது. நம்ம பேசக்கூடிய நேரத்தில எங்கேயாவது ஒரு கொலை நடந்துருமா என்கின்ற அச்சம் இருக்கு. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். கூட்டு தாக்குதல், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், கிழவி முதல் சிறுமி வரை அப்படின்ற பல வகையான பிரச்சனைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஏன் இங்க கூட்டு தாக்குதல், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னா, போதை தாங்க. கஞ்சா போதையால எந்த அளவுக்கு நம்ம தமிழகம் சீர்கெட்டு போயிருக்குன்றத நம்ம பார்க்கணும். நம்ம முதல்வர் அப்பா என்கிறார். ஆனா, நமக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பெருமை. நம்ம ஒரு மற்ற மாநிலங்கள்ல அப்படிலாம் கிடையாது. நம்ம நம்ம தமிழகத்தில ஒரு முதல்வர் நம்மளெல்லாம் பிள்ளைகளா பார்க்குறாரு. நமக்கு ஒரு அப்பாவா முதல்வர் இருக்கிறாருன்ற பெருமை நமக்கு இருக்கு. ஆனா, அந்த பெருமைய காக்குறாங்களா? அப்படின்கின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா, அவருடைய பிள்ளைகள் கஞ்சாக்கு அடிமையாகி கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறாங்க. கூட்டு தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. கூலிப்படைகளா மாறுறாங்க. இப்படி பல்வேறு வகையான அ பிரச்சனைகள், குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. அப்ப அப்பாவா இருக்கவர் இத கண்டிக்கக்கூடாதா? கண்டிப்பதை தாண்டி இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கக்கூடாதுன்றது தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? நடவடிக்கை எடுத்திருக்கணுமே என்கின்ற எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. நம்ம இத இப்ப இவ்ளோ பேசும் நம்ம எல்லாரும் சொல்லலாம். இதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு அப்டின்னா, நாள்தோறும் இந்த மார்ச் மாதத்தில இந்த வீடியோ நான் உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய செய்திகள் நான் எந்த அளவுக்கு பார்த்தனோ அத உங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். தேதி வாரியாக நம்ம பார்ப்போமே, இந்த மார்ச் மாதத்தில என்னென்ன பாலியல் வன்கொடுமை நடந்தது, என்னென்ன குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருச்சுன்றத நம்ம பார்ப்போம். மார்ச் 5ல சிவகங்கை மதுபோதையில் இருந்தவர்கள் கத்தி குத்து தாக்குதல் நடத்தி இது ஒரு செய்தி. இது ஒரு தலைப்பு. அதே மாரி அது சிவகங்கையில நடந்ததா, இப்ப தமிழகத்தின் தலைநகரா இருக்கக்கூடிய சென்னையில புளியந்தோப்புல ஆட்டோ ஓட்டுநர் அ பெண் ஆட்டோ ஓட்டுநர தாக்குறாங்க. இதுவும் கஞ்சா போதையில தான். அடுத்து வருவோம். மார்ச் 6 சிவகங்கையில அரிவாள் இரட்டை கொலை நடக்குது. அடுத்து கோயம்புத்தூர்ல நகைக்காக பெண் கொலை, முதியோர்கள கொலை செய்றாங்க. முதியோர்கள கூட பாதுகாக்க முடியாத சூழல் தான் நம்மகிட்ட இருக்கு. அந்த நடந்த கொலையும் பார்த்தோம். அடுத்ததா மார்ச் 6லே வந்து அ ராயப்பேட்டை போலீஸ் உடையிலே இருந்துகிட்டு ஒரு வீட்ல போயிட்டு பெண்கிட்ட நம்மள காக்கக்கூடிய போலீஸார் வந்து ஒரு பெண்கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாரு. அவங்க அதன் பிறகு தப்பிச்சு வெளியே போறாங்க. அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே நாள்லயே வந்து போதை பழக்கம் உள்ளவர்கள், அதாவது கொடுங்குயிர்ல, அதாவது போலீஸ் ஒரு இடத்துல பண்றாருன்னா, கஞ்சா போதையில இன்னொருத்தவங்க போயிட்டு வீடு பூட்டி இருக்கிற வீடுகள்ல தொறந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாங்க. மார்ச் 7ல நம்ம பார்த்தோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில அரிவாள் வெட்டு, இந்த மாதிரியான செய்திய பார்த்தோம். அடுத்து மார்ச் 8ல சிவகங்கை, நான் எப்படி முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேனோ, நம்மள காக்கக்கூடிய காவல்துறை போலீஸாரே நம்மள வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாங்கன்னு சொன்ன மாரி, மீண்டும் நம்மள பார்க்கக்கூடிய காவல்துறை நம்மளுடைய உயிரை பறிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்குது. சிவகங்கையில ஆகாஷ் அவருடைய விசாரணை கைதியா கைது செய்யப்படுறாங்க. அவங்கள கூட்டு போய் விசாரிக்கும் பொழுது கால உடைக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய உயிர் பறிபோகுது. இந்த மாரி காவல்துறையால இந்த 5 ஆண்டுகள்ல பல உயிர்கள் பறிபோயிருக்கிறது. இது ஒண்ணு. அதே மாதிரி அந்த நாள் மார்ச் 8லே சிறுமி பாலியல் வன்கொடுமை, இது நாமக்கல்ல நடக்குது. திருவள்ளூர்ல இலங்கை தமிழர்
அமைப்பு தலைவரை கொலை செய்கிறாங்க. சென்னையில் அரசியல் நிர்வாகிகளோடு தொடர்புடைய சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. இது மார்ச் 8 நடக்குது. அடுத்து மார்ச் 9, மார்ச் 10, மார்ச் 11, மார்ச் 12 இப்படி தேதிகளே இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடக்காத நாட்களே கிடையாது. பெண்களுக்கு பாலியல் சீண்டல், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், கூட்டு தாக்குதல், காவல்துறையால் மக்களுக்கு பிரச்சனை, இது போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகள் நாள்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த நாள்லேயுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. மாணவர்கள் அழுத்தத்தால் அந்த பேராசிரியர் கைது செஞ்சுருக்கிறாங்க. அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகர், இன்றைக்கி மீண்டும் ஒரு ஞானவேல் உருவாகியிருக்கிறாரு. அப்போ எந்த மாதிரியான சூழல் நிலவுது? சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததுன்னா அன்றைக்கி ஞானசேகரன் செஞ்ச தவிர மீண்டும் ஒரு ஞானவேல் செஞ்சுருக்க மாட்டால. அப்போ சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு சந்தி சிரிக்குது என்பது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்தாலே தெரியுது. இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குற்றங்கள்லாம் நடைபெறக்கூடாது அப்படின்னா அது மக்களாகிய உங்களுக்கே என்ன செய்யணுன்றது தெரியும். அது மக்கள் பார்வைக்கே நம்ம விட்டுருவோம். ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகிட்டு இருக்குதுன்றத நம்ம ஒரு வீடியோ பதிவாக நம்ம மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லணுன்ற நோக்கத்துக்காக தான் இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.